ஸ்னேஹாலயா சில்க்ஸ். இங்கு ஒவ்வொரு புடவையும் ஸ்னேஹா தேர்ந்தெடுத்தது உங்களுக்காக. அண்ணா அறிவாலயத்தில் நாடாளுமன்ற தேர்தலில் திமுக வேட்பாளராக போட்டியிட விரும்புவோருக்கு விருப்பமனு விண்ணப்பம் விநியோகம் இன்று தொடங்கியது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் எமது செய்தியாளர் பாரிகார்த்திக். வணக்கம். விரிவான விவரங்கள். வணக்கம். வருகின்ற 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கான திமுக சார்பில் இன்று முதல் விருப்ப மனுக்களானது வழங்கப்படுகிறது. குறிப்பாக ரூபாய் 2000 செலுத்தி இன்று முதல் இந்த விருப்ப மனுக்களை பெற்றுக்கொள்ளலாம் என்று ஏற்கனவே திமுக சார்பில் அறிவுறுத்தப்பட்ட நிலையில் இன்றைய தினம் இந்த விருப்ப மனு வழங்குகின்ற நிகழ்வானது துவங்க இருக்கிறது. இன்று முதல் வருகின்ற 7ஆம் தேதி வரை இந்த விருப்ப மனு பெற்றுக்கொள்ளலாம். அதே போல வருகின்ற 1ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை பெற்ற விருப்ப மனுக்களை பூர்த்தி செய்து உடனடியாக தலைமைக்கு அனுப்ப வேண்டும் என்றும் அனுப்பப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே குறிப்பிட்டபடி இன்று முதல் வருகின்ற 7ஆம் தேதி வரை வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலுக்கு 40 தொகுதிகளுக்குமான திமுக சார்பில் விருப்ப மனுக்கள் பெறப்பட இருக்கின்றன. குறிப்பாக வருகின்ற 1ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை பெறப்பட்ட விருப்ப மனுக்களை நேரடியாக அலுவலகம் வந்து அங்கே பூர்த்தி செய்து கொடுக்கலாம் என்றும் அறிவுறுத்தப்படுகிறது. விருப்ப மனுக்கு ரூபாய் 2000 செலுத்தி அனைவரும் விருப்ப மனுக்களை பெற்றுக் கொள்ளலாம் என்றும், மேலும் ஒவ்வொரு வேட்பாளருக்கும் வேட்பாளர் விருப்ப தொகையாக கிட்டத்தட்ட ரூபாய் 50,000 செலுத்தி கட்டணமாக அறிவாலயத்தில் அவர்கள் பெயருடன் இணைத்து கொடுக்கலாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. இன்று துவங்கியிருக்கும் இந்த வேட்பாளர் விருப்ப மனுவானது வருகின்ற 7ஆம் தேதி வரை நடைபெற இருக்கிறது. குறிப்பாக தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய 40 தொகுதிகளுக்கான முன்னெடுப்புகளை திமுக சார்பில் இந்த விருப்ப மனுவில் கூறப்பட்டிருக்கிறது. ஒரு பக்கம் கூட்டணி பேச்சுவார்த்தை திமுக சார்பில் நடந்து கொண்டிருந்தாலும் 40 தொகுதிகளுக்குமான விருப்ப மனு இன்றைய தினம் முதல் அறிவாலயத்தில் துவங்கியிருக்கிறது. ஸ்னேஹாலயா சில்க்ஸ். இங்கு ஒவ்வொரு புடவையும் ஸ்னேஹா தேர்ந்தெடுத்தது உங்களுக்காக. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.